அந்த பெண்ணின் மண்டையில் இருந்த முடி கிட்டத்தட்ட இழுபடவிருந்தது. பதறி அவள் தன் கையை நீட்டி சுவரில் சிக்கியிருந்த முடியை உதறினாள். ஆனால் அது சற்றும் அசையவில்லை. மாறாக மேலும் மேலும் இறுக்கமாக இழுபட்டது. அப்படியே அந்த பெண்ணை கூரை வரை இழுத்துச் சென்றது. அடுத்து அவளது கண்களிலிருந்தும் முடி வளரத் தொடங்கியது. அடுத்த கணமே நிறைய முடி பீறிட்டு வெளியேறி அறை முழுவதும் பரவியது. மறுநாள் போலீஸ் ஒரு சலூனுக்கு வந்தது. அந்த பெண் அங்கு சிகை அலங்காரம் செய்த பிறகு மர்மமான முறையில் இறந்திருந்தது தெரியவந்தது. சில பெண்கள் அவளுக்கு நேற்று அலங்காரம் செய்தது அறிமுகமில்லாத ஒருவர் கொண்டு வந்த முடி என்பதை நினைவு கூர்ந்தனர். இதைக் கேட்டதும் சியோமே பயத்தில் உறைந்து போனாள். அவளது சகோதரியும் அதே நபர் கொடுத்த செயற்கை முடியை பயன்படுத்தியிருந்தாள். இந்த நேரத்தில் அவளது சகோதரி வீட்டில் சிகை அலங்காரம் கற்றுக்கொண்டிருந்தாள். அடுத்த வினாடி தரையில் இரத்தம் கொட்டியது. அஃபா கண்ணாடியை பார்த்ததும் நிலைமை விபரீதமாக போவதை உணர்ந்தாள். அவள் அந்த பெண்ணை ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று கெஞ்சினாள். அதைத் தொடர்ந்து அவளை ஒரு அறைக்குள் தள்ளினாள். ஆனால் முடி கதவு இடுக்கு வழியாக உள்ளே நுழைந்தது. திடீரென்று முடி அஃபாவின் கைகளில் சுற்றிக் கொண்டது. அடுத்த கணமே அது அவளது கழுத்தை நெரித்தது. சியோமே வீட்டுக்கு வந்தபோது அறை முழுவதும் முடியால் நிறைந்திருப்பதைக் கண்டாள். இருப்பினும் தன் சகோதரியை காப்பாற்ற அவள் உள்ளே செல்லத் துணிந்தாள். ஆனால் அவளது சகோதரியும் அஃப்வாவும் ஏற்கனவே இறந்துவிட்டனர். அடுத்த வினாடி முடி சியோமேயை தாக்கத் தொடங்கியது.